எயித் மேக்ஸில் நம்பர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ், அடுத்தது பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ரேஷ்னல் நம்பர்ஸ், வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஆல் ஆப்ரேஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ், ஸ்கொயர் ரூட்டு, கியூப் அண்ட் கியூப் ரூட்டு, எக்ஸ்பனன்ட் அண்ட் பவர்ஸ். இதுதான் நம்பர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம படிக்க போகிறது. இப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இயல் எண்கள், தமிழில் சொன்னால் இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ். இதை டினோட் பண்ணுறது எண். எண் அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்போம். அடுத்தது ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4 இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான் ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது ரேஷ்னல் நம்பர்ஸ். இப்போ இந்த ரேஷ்னல் நம்பர்ஸை நம்ம Q அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். இந்த ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு காஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது. இது என்னென்னா, இப்போ நம்ம நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இண்டீஜர்ஸ். ஜஹ்லன் அப்படிங்கிறது இண்டீஜர்ஸ் அப்படின்னா என்ன, குறை முழுக்களையும் மிகை முழுக்களையும் பூஜ்ஜியத்தையும் கொண்ட எண் தொகுப்புக்கு பேர் தான் என்ன, நமக்கு இண்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை இசட் அப்படிங்கிற எழுத்தால் குறிப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா -3, -2, -1, 0, 1, 2, 3 இது இப்படி வரக்கூடிய எண்கள் எல்லாம் இண்டீஜர்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இந்த 3 எண்களோட தொகுப்பும் கலந்து வர்றது தான் என்ன, விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த விகிதமுறு எண்களில் எந்த எண்களை வேணாலும் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா 0வும் இதில் அடங்கும், 1, 2, -2, -3. அதே போல் ஃப்ராக்ஷன் ஃபார்மில், ரேஷியோ ஃபார்மில், ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கக்கூடிய எந்த நம்பராக இருந்தாலுமே என்ன பண்ணுவோம், இதை நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா P/Q, Q is not equal to 0. இந்த ஃபார்மேட்டில் வரக்கூடிய எண்களை தான் நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விகிதமுறு எண்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா, விகிதமுறு எண்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த நம்ம கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விகிதமுறு எண்களை எப்படியெல்லாம் இது பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு ரேஷியோ ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும், ரேஷியோ ஃபார்மில் இருக்கிறத நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கிறத மென்ஷன் பண்ணக்கூடிய எண்கள் தான் இந்த விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது இதில் ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்னென்னா, சப் கண்டென்ட் என்னென்னா, இந்த ரேஷ்னல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1ல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் லைனில் எழுதுறது, ரேஷ்னல் நம்பரை நம்பர் லைனில் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2/3 அப்படின்னு ஒரு ரேஷ்னல் நம்பரை மென்ஷன் பண்ணலாம். 2/3. இந்த 2/3 எந்த இரண்டு எண்களுக்கு நடுவில் அமையும் அப்படிங்கிறத நம்பர் லைனில் போட்டு காட்டணும். எப்போவுமே என்ன பண்ணுவோம், இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய எண்ணை உள்ளேயும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எண்ணை வெளியும் போட்டு என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். இப்போ டிவைட் பண்ணும்போது 2 3ல் அடங்காது, அதனால் 0. இப்போ என்ன பண்ணுவோம், டாட் வச்சு 0 சேர்த்துவோம். அப்போ எவ்வளோ டைம்ஸ் அடங்கும், 6 டைம்ஸ் இடமா, 6 3s are 18, ரிமைண்டர் 2, 0, 6 டைம்ஸு இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ 0.66ன்னு வருது. இப்போ 0.66னால் எதுக்கு நடுவில் வரும், இப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் வரும். அப்போ இந்த 2/3 நம்ம நம்பர் லைனை எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, இது 0, இது 1. இப்போ இதை எத்தனை பாகமாக பிரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுப்போம். இப்போ கீழே இருக்கக்கூடியது 3, அப்போ அந்த 3யாக டிவைட் பண்ணிக்கணும். 1, 2, 1, 2, 3 3 பார்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போ இது 1/3, இது 2/3. 3/3 அப்படிங்கிறது என்னவா மாறிடும், 1ஆக மாறிடும். ஆச்சா? அப்போ இந்த 2/3 அப்படிங்கிறது எங்கே மென்ஷன் பண்ணுவோம், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காட்டுவோம். அப்போ ஒரு நம்பர் லைனில் 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இந்த 2/3 அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் 3 இங்கே கீழே டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை பார்ட்டாக இதை பிரிச்சுட்டு அதில் நம்மளுடைய நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய பார்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி டாட் வச்சு காட்டுவீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டென்ட். ரெண்டாவது கண்டென்ட் என்னென்னா, டெசிமல் ஃபார்ம். அவங்க கொடுத்துருக்கிறது டெசிமல் ஃபார்ம். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இதனுடைய டெசிமல் ஃபார்ம் என்ன, இந்த ரேஷ்னல் நம்பரோட டெசிமல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் 3யை 4ஆல் டிவைட் பண்ணுவோம். 3 அடங்காது, அதனால் டாட் வச்சு 0 சேர்த்துவோம்.
அப்போ என்ன வரும் 7 டைம்ஸ் அடங்கும் 7 4s are 28 ரிமைண்டர் 2 0 சேர்த்தணும் 5 4s are 20 அப்போ இதனுடைய ஆன்சர் 0.75 இந்த மாதிரி டெசிமல் ஃபார்மில் எழுதுறது ரெண்டாவது டைப் தசம வடிவத்தில் ஒரு விகிதமுறு எண்ணை வடிவமைக்க சொல்லி கொடுப்பாங்க அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் எந்த ஒரு விகிதமுறு எண்ணாலும் இருந்தாலும் அதை நம்ம வகுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் மூணாவதாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன திட்ட வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன திட்ட வடிவம் அதாவது நம்ம எளிய பின்னமாக்குன்னு சொல்லிட்டு நம்ம 4th 5th படிக்கும்போது பார்ப்போம்ல அதே தான் இப்போ 12/18 அப்படின்னா இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆக்கிறதுக்கு இது என்ன செய்வோம் ஏதாவது ஒரு காமன் டிவிசரால் டிவைட் பண்ணுவோம் டிவைட் பண்ண என்ன வரும் 6 2 12 9 2 18 மறுபடியும் இதை இதால் டிவைட் பண்ணலாம் இதனுடைய காமன் டிவிசர் 3ன்னு எடுத்துக்கலாம் எடுத்துட்டோம்னா 2 3 6 3 9 அப்போ 12/18னுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னென்னா 2/3 சரியா இதுலேயே மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ மைனஸ் 14/28ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இதை என்ன பண்ணலாம் இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆக்கிறதுக்கு மைனஸ் 14/28 இப்போ இது 7ஆம் வாய்ப்பாட்டால் டிவைட் ஆகும் எடுத்துக்கலாம் இப்போ மைனஸ்ங்கிறது காமன் அதனால் மிடில் கொண்டு வந்துடணும் 14 7 2 முறை அடங்கும் அதே போல் இது எத்தனை டைம் அடங்கும் 4 முறை அடங்கும் அதே போல் மறுபடியும் என்ன பண்ணலாம் இதனுடைய காமன் டிவிசர் 2 எடுத்துக்கலாம் 2 எடுத்துட்டோம்னா 1 டைம்ஸு இது 2 டைம்ஸு அப்போ மைனஸ் 1/2 அப்படிங்கிறது தான் மைனஸ் 14/28னுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஓகேவா இது மூணாவது டைப்பு நாலாவது டைப் என்ன கொடுத்துருக்காங்க 4th டாபிக் என்னென்னா கம்பேர் இதெல்லாமே 1.1ல் வருது அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் 1.1ல் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னு இப்போ கம்பேர் ஏதாவது 2 ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு கம்பேர் பண்ண சொல்லுது இப்போ 2/3 4/5 இதில் எது பெருசு எது சின்னது எது ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணணும் இப்போ நம்ம பெருசு சிறுசு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த 3 சிம்பிளில் ஏதாவது ஒரு சிம்பிளை இதுக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ கம்பேரிஷன் அப்படின்னாவே என்ன பண்ணணும்னா இப்போ இதனுடைய டினாமினேட்டரால் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம் 2/3 மல்டிப்ளை பண்ணுங்கள் அதே போல் 4/5 இப்போ இந்த டினாமினேட்டரால் இந்த ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 5s are 10 3 5s are 15 4 3s are 12 5 3s are 15 இது 15ல் 10 இது 15ல் 12 அப்போ எது பெருசு இது தான் பெருசு 4/5 தான் பெருசு அப்போ இதை மென்ஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் இது பெருசு அப்படிங்கும்போது இந்த லெஸ் தேன் சிம்பிள் போட்டு 4/5 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம் இது கம்பேரிஷனில் கொடுத்துருக்காங்க கம்பேரிஷனுக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு சப்கண்டென்ட் என்னென்னா பிட்வீன் நம்பர்ஸ் இடை எண்களை கண்டுபிடிக்கிறது ரேஷனல் நம்பரில் பிட்வீன் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் பிட்வீன் நம்பர்ஸ் பார்க்கலாமா பிட்வீன் நம்பர்ஸில் என்னென்ன இப்போ 2/5க்கும் 1/3க்கும் பிட்வீன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிட்வீன் நம்பர் 2 பிட்வீன் நம்பர் 5 பிட்வீன் நம்பர் கூட இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி சம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு Q1 கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பிட்வீன் நம்பரை கண்டுபிடிக்கலாம் இதுக்கு என்ன ஃபார்முலா 1/2 × A + B அப்போ 1/2 போட்டுக்கோ ஏங்கிறது என்ன ஃபஸ்ட் நம்பரை ஏன்னு வச்சுக்கலாம் செகண்ட் நம்பரை பின்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட் நம்பர் ஏ அப்படிங்கும்போது 2/5 ப்ளஸ் பி அப்படிங்கும்போது 1/3 இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் அதனால் 1/2 × 2 3s are 6 ப்ளஸ் 1 5 is 5 டிவைடட் பை 5 3s are 15 இப்போ 1/2 × இதை ஆட் பண்ணால் 11/15 வரும் இதை மல்டிப்ளை பண்ணு 1 11 is 11 2 15s are 30 இப்போ 11/30 அப்படிங்கிறது தான் Q1 இதை அப்படியே ஃபார்மேட் பண்ணி கொண்டுகிட்டே போகலாம் இப்போ Q2 கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம செகண்ட் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன் இப்போ Q2 வேணும்னா என்ன பண்ணலாம் ஏக்கும் Q1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் Q2ன்னு வச்சு கண்டுபிடிக்கலாம் அதாவது 1/2 × A + Q1 இப்போ 1/2 × ஏக்கு பதிலாக நாங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் 2/5 யூஸ் பண்ணியிருக்கோம் 2/5 போடுங்க Q1 அப்படின்னா 11/30 இங்கே கண்டுபிடிச்ச நம்பரை தூக்கி போடுங்க அப்போ 1/2 × இதுக்கும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இல்லைன்னா இதனுடைய மல்டிபிள்ஸாக ஒரு நம்பர் அமைஞ்சதுன்னா அந்த மல்டிபிள்ஸ் தான் என்ன பண்ணுவோம் அதனுடைய டினாமினேட்டராக வச்சுக்குவோம் இது 6 டைம்ஸ் அடங்கும் 6 5s are 30 அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் 6 2s are 12 இது 1 டைம் அடங்கும் 1 11 is 11 அப்போ 1/2
இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 12 + 11 23, 23/30. இது ஆட்டோமேட்டிக்காக இது நியூமரேட்டரால் மல்டிப்ளை பண்ணால் 23/330 are 60. அப்போ Q2 அப்படிங்கிறது என்ன வருது? 23/60 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. இதே மாதிரி நீங்கள் Q3, Q4, Q5 இதெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இப்போ இந்த 5 கண்டென்ட்டும் தான் நமக்கு பாருங்கள், நம்பர் லைனை போடுறது, டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது, கம்பேரு பிட்வீன் நம்பர்ஸ், இதெல்லாம் தான் 1.1ல் இருக்கக்கூடிய சம்ஸு.